காலை 4 மணிக்கே எழுந்து விடுவான் முருகன். கிராமம் முழுக்க பால் ஊற்றி செல்லும் அவன் சைக்கிளின் சத்தம் அந்த ஊருக்கு ஒரு அலாரம் மாதிரி. முருகனுக்கு 30 வயது. கருப்பாக இருந்தாலும் முகத்தில் ஒரு நேர்மை. யாரிடமும் அதிகம் பேச மாட்டான். அவன் வாழ்க்கை முழுக்க வேலை, அம்மா, பசுக்கள், இதுதான். அந்த ஊரில் பெரிய வீடு ஒன்று இருந்தது. அது சண்முகம் பண்ணையார் வீடு. பண்ணையார் வயதாகி உடம்பு சரியில்லாமல் இருந்தார். ஆனால் அந்த வீட்டை முழுக்க கவனித்து கொண்டது அவரது மனைவி கமலா. கமலாவுக்கு 40 வயது இருக்கும். ஆனால் பார்த்தால் இன்னும் இளமையாகத்தான் தெரியும். எப்போதும் அழகாக சேலை கட்டி நிதானமாக பேசுவாள். ஊரில் எல்லாரும் முதலாளி அம்மா என்று மரியாதையாக கூப்பிடுவார்கள். ஒரு நாள் காலையில் முருகன் பால் ஊற்ற வந்தான். முருகா, கொஞ்சம் உள்ளவா என்று கமலா அழைத்தாள். முருகன் தயக்கத்தோடு உள்ளே சென்றான். இன்று வேலைக்காரி வரல, இந்த கேனை சமையலறை வர எடுத்துட்டு வாயேன். சரியம்மா. அவன் கேனை எடுத்து சென்றான். திரும்பி வரும்போது கமலா அவனை பார்த்து கொண்டே இருந்தாள். நீ தினமும் இவ்வளவு சீக்கிரம் எழுந்திருப்பியா? வேலைதான் அம்மா. உனக்கு கல்யாணம் ஆகலையா? இல்லை. அவள் மெதுவாக சிரித்தாள். நல்ல மனசு இருக்கும் ஆளுக்கு நல்ல வாழ்க்கை தானாக வரும். அந்த வார்த்தை முருகனின் மனசில் பதிந்துவிட்டது. அதற்கு பிறகு தினமும் கமலா அவனிடம் 2 நிமிஷம் பேச ஆரம்பித்தாள். காஃபி குடிச்சிட்டு போ. சாப்பிட்டுட்டா இவ்வளவு வெயிலில் சைக்கிளில் போகிற கஷ்டம் இல்லையா? முருகனுக்கு அது புதுசான அன்பு. ஒரு நாள் மழை கொட்டி கொண்டிருந்தது. முருகன் முழுக்க நனைந்து பால் கொண்டு வந்தான். ஐயோ, இப்படி நனைஞ்சிட்டு வந்திருக்க என்று அவள் கவலையுடன் சொன்னாள். அவள் ஒரு துண்டு கொண்டு வந்து அவன் தலைமுடியை துடைத்தாள். அந்த நொடியில் முருகனின் இதயம் வேகமாக துடித்தது. கமலாவும் அவன் கண்களை பார்த்ததும் ஒரு வித்தியாசமான அமைதியில் நின்றாள். அந்த வீட்டில் பண்ணையார் இருந்தாலும் கணவன் மனைவி இடையே நெருக்கம் இல்லை என்பதை முருகன் புரிந்து கொண்டான். கமலா எப்போதும் தனிமையில்தான் இருப்பாள். ஒரு நாள் அவள் மனம் திறந்து பேசினாள். இந்த பெரிய வீடு இருக்கலாம் முருகா, ஆனால் மனசுக்கு சந்தோஷம் இல்லைன்னா எதுவும் இல்லை. முருகன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். என்ன அம்மா இப்படி சொல்கிறீங்க? சில வாழ்க்கை வெளியில் நல்லா தெரியும், உள்ளே வெறுமைதான். அவள் கண்களில் நீர் மிளிர்ந்தது. அந்த நாளுக்கு பிறகு முருகன் அவளை ஒரு முதலாளி அம்மாவாக மட்டும் பார்க்கவில்லை, அன்பு தேவைப்படும் ஒரு பெண்ணாக பார்த்தான். ஒரு மாலை நேரம் பண்ணையார் நகரத்துக்கு போயிருந்தார். வீட்டில் கமலா மட்டும். முருகா, இந்த மின்விளக்கு வேலை செய்யலை, கொஞ்சம் பார்த்துடுவியா? அவன் உள்ளே சென்றான். மழை காற்று சன்னலை அடித்து கொண்டிருந்தது. விளக்கை சரி செய்துவிட்டு திரும்பிய போது கமலா அவனுக்கு அருகில் நின்றிருந்தாள். நீ வந்தா எனக்கு ஏனோ நிம்மதியா இருக்கு. முருகன் எதுவும் பேசவில்லை. நான் ரொம்ப தனியா இருக்கேன் முருகா. அந்த குரலில் இருந்த ஏக்கம் அவனை உடைத்தது. அவன் மெதுவாக, நான் இருக்கேன் அம்மா என்றான். கமலா அவனை பார்த்தாள். அந்த பார்வையில் அன்பும் நம்பிக்கையும் இருந்தது. மழை சத்தம் அதிகமானது. அந்த இரவு அவர்கள் இருவரின் மனதிலும் ஒரு புதிய உறவு பிறந்தது. அதற்கு பிறகு முருகன் தினமும் அந்த வீட்டுக்கு செல்லும் நேரத்தை காத்திருக்க ஆரம்பித்தான். கமலாவும் அவன் வராத நாளில் ஏதோ இழந்த மாதிரி உணர்ந்தாள். ஒரு நாள் அவள் சொன்னாள், எனக்கு நீ வந்த பிறகுதான் வாழ்க்கை இன்னும் முடியலன்னு தோணுது. முருகன் சிரித்தான். எனக்கும் அப்படித்தான் அம்மா. அம்மா என்று மட்டும் கூப்பிடாதே. முருகன் தயக்கத்துடன் கேட்டான். அப்போ கமலா என்று கூப்பிடு.
அந்த நாளிலிருந்து அவர்களுக்குள் இருந்த தூரம் மெதுவாக குறைந்தது. கிராமத்தில் சிலர் பேச ஆரம்பித்தார்கள். பால்காரன் அந்த வீட்டுக்கு அதிகமா போறானே. ஆனால் கமலா கவலைப்படவில்லை. வாழ்க்கையில் ஒருத்தர் மனசை புரிஞ்சுக்கிறது தான் பெரிய விஷயம் என்று சொன்னாள். முருகனும் அவளுக்காக எதையும் செய்ய தயாரானான். ஒரு நாள் கமலா அவனிடம் கேட்டாள், ஒரு நாள் நான் இந்த ஊரை விட்டு போகணும்னு சொன்னா என்னோட வருவியா? முருகன் சற்று அமைதியாக இருந்தான். பிறகு மெதுவாக சொன்னான், நீங்க சந்தோஷமா இருந்தா நான் எங்கேயும் வாரேன். அவள் கண்களில் நீர் வழிந்தது. அந்த மாலை சூரியன் மறையும் நேரத்தில் அந்த பெரிய தோட்ட வீட்டின் மாடியில் நின்று அவர்கள் இருவரும் நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தார்கள். காற்று மெதுவாக வீசியது. அவர்களின் வாழ்க்கையில் முதல் முறையாக தனிமை கொஞ்சம் குறைந்தது. அந்த மாடி மேல் நடந்த உரையாடலுக்கு பிறகு கமலாவின் வாழ்க்கையே மாற ஆரம்பித்தது. முன்பு எப்போதும் அமைதியாக இருக்கும் அவள் இப்போது சிரிக்க ஆரம்பித்தாள். வீட்டில் வேலைக்காரிகளுக்கு கூட அது புதுசாக இருந்தது. அம்மா இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள். முருகனுக்கும் அந்த மாற்றம் தெரிந்தது. அவன் காலையில் பால் கொண்டு வரும் நேரம் மட்டுமில்லாமல் மாலையிலும் தோட்ட வேலை பார்க்க அந்த வீட்டுக்கு வர ஆரம்பித்தான். ஒரு மாலை தோட்டத்தில் மாம்பழ மரத்தடியில் கமலா தனியாக அமர்ந்திருந்தாள். முருகன் அருகே சென்றான். என்ன கமலா, அமைதியா இருக்க? அவள் மெதுவாக சிரித்தாள். இந்த காற்று, இந்த மாலை, இப்படி யாராவது கூட பேசிக்கிட்டே இருக்கணும்னு எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? முருகன் அருகில் அமர்ந்தான். நீங்க தனியா இருக்கிறது எனக்கு பிடிக்கல. கமலா அவனை பார்த்தாள். என்னை இவ்வளவு யாரும் கவனிச்சதே இல்லை முருகா. அந்த வார்த்தை அவனுக்கு உள்ளுக்குள் ஒரு மகிழ்ச்சி கொடுத்தது. அன்று முதல் அவர்கள் இருவரும் தினமும் கொஞ்ச நேரம் பேச ஆரம்பித்தார்கள். சில நேரம் சிரிப்பு, சில நேரம் பழைய நினைவுகள், சில நேரம் அமைதி. ஆனால் அந்த அமைதிக்குள்ளும் ஒரு அன்பு இருந்தது. ஒரு நாள் கமலா அவனை வீட்டின் பின்புறம் இருக்கும் பழைய அறைக்கு அழைத்து சென்றாள். இந்த அறை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கு பழைய மர ஜன்னல்கள், பெரிய கட்டில், சுவரில் பழைய புகைப்படங்கள் இருந்தன. நான் கல்யாணமாகி இந்த வீட்டுக்கு வந்த முதல் நாள் இங்கதான் இருந்தேன் என்று மெதுவாக சொன்னாள். அவள் குரலில் ஏதோ வருத்தம் இருந்தது. முருகன் கேட்டான், அப்புறம்? அப்புறம் வாழ்க்கை மாறிடுச்சு. அவள் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள். ஒரு பெண்ணுக்கு பணம் மட்டும் போதாது முருகா, மனசை புரிஞ்சுக்கிறவன் வேண்டும். முருகன் அவளிடம் அருகே சென்றான். நான் இருக்கேன். கமலா மெதுவாக அவன் கையை பிடித்தாள். அந்த நொடியில் இருவரின் மனசும் இன்னும் நெருக்கமானது. மழைக்காலம் ஆரம்பித்தது. ஒரு நாள் இரவு மின்சாரம் போய்விட்டது. வீட்டில் எல்லோரும் தூங்கிவிட்டார்கள். கமலா மட்டும் ஹாலில் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் அமர்ந்திருந்தாள். அப்போது கதவு அருகே முருகன் வந்தான். வெளியில மழை அதிகமா இருக்கு. அதான் பசுக்களை பார்த்துட்டு வாரேன். சரி, கொஞ்சம் இங்கே வந்து உட்கார். மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் கமலாவின் முகம் இன்னும் அழகாக தெரிந்தது. மழை சத்தம், குளிர் காற்று, அமைதியான இரவு. உனக்கு என்ன ஆசை முருகா என்று அவள் கேட்டாள். எனக்கு பெரிய ஆசை எதுவும் இல்லை. நான் விரும்புகிறவங்க சந்தோஷமாக இருந்தால் போதும். கமலாவின் கண்கள் மெதுவாக கலங்கின. அதனால தான் நீ எனக்கு ரொம்ப பிடிக்கிற. முருகன் அமைதியாக இருந்தான். அவள் அருகே வந்து அவன் தோளில் சாய்ந்தாள். அந்த இரவு அவர்கள் மனதில் இருந்த எல்லா தூரமும் மெதுவாக கரைந்தது. அடுத்த சில வாரங்களில் அவர்கள் உறவு இன்னும் ஆழமானது. கமலா அவனுக்காக தனியாக சாப்பாடு வைத்து காத்திருப்பாள். நீ சாப்பிடாம போகக்கூடாது,
முருகனும் அவளுக்காக தோட்டத்திலிருந்து புதிய பூக்கள் கொண்டு வருவான். உனக்கு மல்லிகை ரொம்ப பிடிக்கும்ல? கமலா சிரித்தாள். என்னோட மனசு கூட இவ்வளவு யாரும் கவனிச்சதே இல்லை. ஒரு நாள் கிராம திருவிழா வந்தது. கமலா பல வருடங்களுக்கு பிறகு வெளியே வர முடிவு செய்தாள். சிவப்பு சேலையில் அழகாக வந்த அவளை பார்த்து ஊரே திரும்பி பார்த்தது. முருகன் அவளை பார்த்தவுடனேயே கண்களை மாற்ற முடியவில்லை. என்ன இப்படி பார்க்குற என்று கமலா சிரித்தாள். இவ்வளவு அழகா இருப்பீங்கன்னு தெரியல. அவள் வெட்கப்பட்டாள். திருவிழா கூட்டத்தில் கூட அவர்கள் இருவர் மட்டும் தனி உலகம் மாதிரி இருந்தது. அந்த இரவு வீட்டின் மாடியில் நின்று நிலாவை பார்த்து கொண்டிருந்தார்கள். முருகா, நான் வாழ்க்கையில் மறுபடியும் இப்படி சிரிப்பேன்னு நினைக்கல, முருகன் மெதுவாக சொன்னான். நீங்க சிரிக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். கமலா அவன் கையை பிடித்தாள். காற்று மெதுவாக வீசியது. தோட்டத்தில் மல்லிகை வாசனை பரவியது. அந்த பெரிய வீட்டில் தனிமையால் வெறுமையாக இருந்த இரண்டு மனசுகளுக்கு இப்போது ஒருவரின் அன்பு இன்னொருவருக்கு நிம்மதியாக மாறியிருந்தது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.